வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் சட்னி. ஒரு ஹெல்தியான சட்னி. கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்னியாக நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். நமக்கே ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போவும் தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி இப்படி ட்ரை பண்ணுறவங்களுக்கு புதுசாக கேரட் சட்னி இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேவையான பொருள்: ஒரு கேரட், ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இப்போது நம்ம கேரட் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதோட தோல் சீவிட்டு அதை நல்லா நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக ஸ்லைஸ் மெலிசாக இருக்கணும், அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா அப்போ சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் முடிஞ்ச வரைக்கும் மெலிசாக போடுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயமும் பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளியும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சட்னிக்கு. கேரட், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதை நம்ம அரைக்க போகிறோம், நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அது சட்டுன்னு அரைஞ்சிரும். அதனால் கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், அந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா வதங்கணும். கேரட் நல்லா வதங்க நல்ல டேஸ்ட் இருக்கும். அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். வதக்குனிங்கன்னா அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதனால நல்லா வதக்கிடுங்க. கேரட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கணும். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம், கேரட், இஞ்சி இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். அடுத்து காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி கலருக்காக ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அடுத்து நார்மல் காஞ்ச மிளகாய், அது ஒன்று சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த மிளகாய் சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அந்த மிக்சியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்குனது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைக்க வேண்டியதான். இப்போ அரைச்சாச்சு. பார்த்திங்களா, நல்லா கலராக இருக்குது சட்னி. கேரட் மாதிரி கேரட் கலர்லேயே வந்துருச்சு சட்னியும். இப்போது இதுக்கு ஃபைனலாக நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் உளுந்து தாளிக்கிறதுக்கு உளுந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தும் கலர் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கேரட் சட்னி, அந்த சட்னியை இதோட சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்துட்டு உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனால நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது டேஸ்டியான கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.